இந்த மே மாதத்தில் கூட கர்த்தருக்கு சித்தமானபடி அவர் கொடுத்த வார்த்தையை 4 பகுதிகளாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாதம் முழுவதும். அதில் முதல் பகுதி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை என் தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இதனால் கூட 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். அதில் முதல் பகுதியாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிற மனிதன் பாக்கியவான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம வேத புத்தகத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், தெரிந்து கொண்டார், யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு. நம்ம இந்த நாட்களில் அதை தான் பார்க்க போகிறோம். தெரிந்து கொண்டது நிறைய பேர், நம்மையும் தெரிந்து எடுத்திருக்கிறார். அவர் இந்த பொல்லாத உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக நம்மையும் அவர் தெரிந்து கொண்டாரே, அது எவ்வளோ ஆச்சரியம்! வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த என்னை தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி நம்ம அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்திங்களா? நாம் அவர் படைத்த அண்ட சராசரங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், அவருடைய படைப்புகள் அதிசயமானவைகள். அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் இந்த உலகத்தில் அவர் எதையுமே தெரிந்து கொள்ளலை, தூதரில் கூட தெரிந்து கொள்ளலை, நம்மைத்தான் தெரிந்து கொண்டார். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமேன்.